வணக்கம். வெள்ளி மோதிரம் பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். வெள்ளி வறுமையில் இருப்பவர்கள் கூட அணியும் அளவிற்கு விலை தங்கத்தை விட குறைவு. வெள்ளிக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். தங்கத்தை விட வெள்ளிக்கு அதிக ஈர்ப்பு சக்தி உள்ளது. அட்சய திருதியை தினத்தில் விட வெள்ளி வாங்குவது மிகவும் நல்லது. தங்கம் தங்கத்தை ஈர்க்கும் திறன் கொண்டது. வெள்ளி அனைத்தையும் ஈர்க்கும் திறன் கொண்டது. வெள்ளி என்பது சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உலோகம். பூமியின் அனைத்து செல்வங்களையும் ஆடம்பரங்களையும் தருபவர் சுக்கிரனே. வைரம் மற்றும் அதிர்ஷ்ட கற்கள் அணிய சுய ஜாதகத்தை நிச்சயம் ஆராய்ந்துதான் அணிய வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளி மோதிரம் சுக்கிரஹோரையில் வாங்குவது மிகவும் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும். வெள்ளிக்கிழமையில் காலை 6 to 7 வரை, மதியம் 1 to 3 வரையும், இரவு 8 to 9 மணி வரையும் சுக்கிரஹோரை வருகிறது. காலை வாங்குவது கஷ்டம், நடைமுறையில் சாத்தியமில்லை. இதனால் மதியம் 1 to 3 மணி அளவில் வாங்கலாம். இரவு 8 to 9 மணி வரை வாங்கலாம். வாங்கக்கூடாத நேரமும் இருக்கிறது. ராகு காலம் யமகண்ட காலத்தில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். யமகண்ட காலம் 3 to 4:30, ராகு காலம் காலை 10:30 to 12. வெள்ளி மோதிரம் வாங்கி நேரடியாக உடனே அதை அணியாமல், அதை டம்ளரில் துளசி எடுத்து அதில் நீர் விட்டு அதை பூஜை அறையில் ஒரு நாள் வைக்க வேண்டும். அடுத்து சனிக்கிழமை காலை அந்த நீரை செடிகளில் விட்டு பெருமாள் கோவிலில் சென்று அர்ச்சனை செய்து பின் அணியலாம். எந்த விரலில் போட வேண்டும்? கட்டை விரலை தவிர்த்து எல்லா விரலிலும் போடலாம். ஆள்காட்டி விரல், நடுவிரல், சுண்டு விரல், மோதிர விரல் என 4 விரலிலும் போடலாம். இடது கை விரல்களில் போடவும். இது இடது கையில் போட்டால் வலது கையை விட அதிக பலனை கொடுக்கும். வெள்ளி பிரேஸ்லெட், வெள்ளி செயின் எல்லாவற்றிற்கும் இதே நடைமுறைதான். வெள்ளி மோதிரம் அணிவதால் உடல் மற்றும் மனநலம் சார்ந்த பல நன்மைகள் உண்டாகும். இது பண வரவை அதிகரிக்கும், தன்னம்பிக்கையை அதிகரிக்கும், மன அமைதி, ஹார்மோன் சமநிலையை மேம்படுத்தும். நாளமில்லா சுரப்பிகளின் அதிபதியே சுக்கிரன்தான். வெள்ளி அணிவதால் நல்ல பேச்சுத்திறன், தெளிவான உரையாடல்களை தரும். ஆண்களை விட பெண்களே வெள்ளியை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். கொலுசு, மெட்டி, ஒட்டியாணம் என அன்றாடம் நகைகள் இவை. பொதுவாக வெள்ளி நகைகளுக்கு சக்தி அதிகம். பூஜை பொருட்கள் கூட வெள்ளியில் உள்ளதை அறியலாம். திருப்பதியில் பெருமாளுக்கு பூஜை பொருட்களில் வெள்ளியே அதிகம் உள்ளதை நாம் எல்லோரும் அறிவோம். உடல் உஷ்ணம் குறைவதை நீங்களே உணரலாம். வெள்ளி கருப்பாக மாறுவதற்கு நிறைய காரணம் உள்ளது. உடலில் பித்தம் அதிகம் இருந்தால் உஷ்ணம் காரணமாக கருப்பாகலாம். உப்புக்காற்றை சுவாசிப்பதாலும் கருப்பாக மாறும். சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் பொதுவாகவே அள்ளி கொடுக்கக்கூடிய குணம் படைத்தவர். பொதுவாக மெட்டியை பெண்கள் கட்டை விரலுக்கு பக்கத்து விரலில் அணிவது பார்த்திருக்கலாம். அவ்வாறு அணிவதால் கர்ப்பப்பையில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் என்பது அறிவியல் பூர்வமாக உண்மையானதாகும். உடலில் இருக்கும் நீரின் அளவை வெள்ளி கட்டுப்படுத்தும். சளி, பித்தம், வாதம் ஆகிய நோய்களை கட்டுப்படுத்தவும் உதவும். உடலில் நீர் மற்றும் கபம் ஆகியவற்றை சமநிலைப்படுத்துகிறது. சுண்டு விரலில் அணிவதால் மன அழுத்தம் குறைந்து தெளிந்த சிந்தனைகள் உருவாகிறது. வெள்ளி மோதிரம் மற்றும் நகைகளை அணிவதால் நெகட்டிவ் எனர்ஜி நீங்கும். வெள்ளி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கூட வலுப்படுத்த உதவியாய் இருக்கும். வெள்ளியை பயன்படுத்துவதால் சந்திரனும் வலுப்பெறுகிறார். மன பலவீனம் குறையும். வெள்ளி மோதிரம் இரத்தின கற்களின் ஆற்றலை கூட்டும். எந்த இரத்தினக்கல் மோதிரம் இட்டாலும் வெள்ளியிலேயே செய்து போடுவதே சிறந்த பலனை சீக்கிரம் கொண்டு வரும் தங்கத்தை விட. இந்து சாஸ்திரங்களின்படி வெள்ளி ஒருவர் வாழ்க்கையில் புகழும் அதிர்ஷ்டமும் கொண்டு வரும். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவதோடு அழகாகவும் மாற்றும் வல்லமை வெள்ளிக்கு உண்டு. வெள்ளி பாத்திரம் லக்ஷ்மி கடாட்சம் இருப்பவர்களுக்குத்தான் கிடைக்கும். அப்படி ஒருவர் தனக்கு கிடைத்த வெள்ளி சீர்களை தான் வாழும்போது விற்கவோ தன் பிள்ளைகளுக்காக அன்பளிப்பாகவோ கொடுக்கக்கூடாது. பிள்ளைகள் விரும்பினால் புதியதாக வாங்கி கொடுக்கலாம். மற்றபடி சீராக வந்ததை அவர்கள் காலத்திற்கு பிறகுதான் கிடைக்கச் செய்ய வேண்டும். இன்று வெள்ளி மோதிரம் பற்றி பார்த்தோம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.